ஸோ இந்த இதில் நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் போயிட்டு எக்ஸாம் கண்ட்ரோல் பண்ணல இந்த எக்ஸாம் கண்ட்ரோல் பண்ணல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் கண்ட்ரோல் பண்ணல PHP My Adminல ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். நான் என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்போட கிளைண்ட்டுங்கனால ஷாப் கிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஷாப் கிளைண்ட் வச்சுக்கிட்டு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஷாப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் வந்து இதுல என்ன வேணும் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு ஒர்க் என்னன்னா இப்போ நமக்கு வந்து எனி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இந்த டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்போ இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்கொயரி கான்டாக்டஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, கான்டாக்டஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த கான்டாக்டஸ்ல ஜி வணக்கம், குட் மார்னிங். இந்த கான்டாக்டஸ்ல இங்க ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபார்ம்ல வந்து என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா டிவில போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ரியலா நம்ம இப்போ நம்ம சைட்ல வந்து இதை அப்ளை பண்ண போறோம். ஸோ தென் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலா ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஜி சொல்லுங்க. பேசினாரு ஆஃப் ஆயிட்டாரு, என்னாச்சு? பிரகாஷ் ஜி பேசுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் ஜி. நான் இப்பதான் லாகின் பண்றேன். ஓகே ஓகே, இப்பதான் லாகின் பண்றேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. ஓகே ஓகே, அது ஒண்ணு இல்லைங்க. என்ன அப்படின்னா ஸோ இப்போ வந்து உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிளைண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு சரிங்களா, அவருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து கேட்கிறாரு, ஒரு வெப்சைட் ஒன்று பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு உங்ககிட்ட சரிங்களா. ஹலோ, ஓகே ஓகே ஓகே, ஒருத்தர் வந்து வெப்சைட் வேணும்னு கேட்கிறாரு. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட்ஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அடிஷனலா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டா அவங்களுக்கு பில்ட் பண்ணி தர போறோம். அது எப்படி ஒரு 2 மணி நேரத்துல ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி தர்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகே ஓகே ஃபைன். அதுதான் இதுல என்னன்னா இதுல வரக்கூடிய சில HTML CSS எல்லாமே அங்க பைத்தான்ல வரக்கூடிய டேட்டாவை எடுத்துட்டு வந்து UIல காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுல சிலதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் அங்க வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ சரி ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து என்னது ஷாப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஷாப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டேட்டாபேஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டேபிள்ஸ் வந்து எனக்கு வேணும். ஸோ இந்த டேபிள்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேணும், எனக்கு இங்க டேபிள்ஸ் வேணும். ஸோ என்ன டேபிள் அப்படின்னா அது வந்து இந்த என்கொயரி ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதாவது ஷாப் கிளைண்ட் நான் சும்மா சாம்பிள் காமிச்சிருக்கேன். ஸோ எனி வெப்சைட்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபார்முக்கான இதுல என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு டேட்டா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இங்க வந்து வரணும், அதாவது MySQL வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் அதுல இருந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
enquiry.sql அப்படிங்கிற பேக்எண்ட் ஃபைல் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ இந்த ஃபைல் நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுறப்போ ஸோ இந்த ஃபைல் தான் அந்த டேபிள். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டேபிள் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டேபிள் தான் எனக்கு வேணும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேபிளை காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பேஸ்ட் பண்றேன். SQL பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்க கோ அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இது வந்து எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிருது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா W3 லேஅவுட்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆன்லைன் சோர்ஸ் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய இங்க ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இதுல இருந்துகிட்டு எனக்கு தகுந்த ஒரு கேட்டகரியில ஒரு டெம்ப்ளேட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு கார்பரேட் பிஸ்னஸ் மாதிரி கார்பரேட் பிஸ்னஸ் ஷாப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் எனக்கு வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ டவுன்லோட். ஸோ லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்டு நான் இதை ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் சில இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எடுத்து கமர்ஷியல் இதை கொண்டாந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் இன்ஸ்டால் பண்ணதுல நமக்கு ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிள் ஹெச்டி டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொண்டாந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்க எடுத்துக்கலாம். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இங்க இதை எடுத்திருக்கேன். ஸோ அதை போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் போறேன். ஸோ இங்க கமர்ஷியல் வெப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா எனக்கு இது ஃபுல்லாவே இங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஷாப் கிளைண்ட் வெப் அப்படின்னு சொல்லி இதை தூக்கி உள்ள வச்சிருக்கேன். ஸோ இந்த இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உள்ள வச்சுட்டு இருந்தது ஃபைல் இங்க வச்சிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஃபைல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அட்மின் கொடுத்துட்டு வெப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஐஃபன் வரும். ஷாப் கிளையண்ட் ஐஃபன் வெப். ஓகே 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 ஐஃபன் வெப் ஓகே ஐஃபன் வெப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த கம்ப்ளீட்டடான ஒரு டெம்ப்ளேட் டிசைன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிடும். ஸோ இதுக்கு எல்லாமே இன்னைக்கு ஏஐ மிஷின் வந்துருச்சு. இந்த கோடு எதுவுமே உட்காந்து இன்னைக்கு கோட் பண்ணணும் அப்படின்லாம் நெசசரி இல்லை. ஏஐ மிஷின்ல எல்லாம் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். HTML கோடு எல்லாமே அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் இந்த பார்ட். ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட்டை நம்ம பிசினஸ்க்காக நம்ம டெவலப் பண்ண போறோம். ஸோ அதான் இது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எஸ்பெஷலி இப்போதைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பார்ட் ஆஃப் ஒர்க்குங்கிறது இந்த டேட்டா தான். ஸோ இதுல நான் சப்மிட் பண்ணக்கூடிய டேட்டா எனக்கு எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இங்க இருக்கக்கூடிய இந்த டேட்டாபேஸ்க்கு இந்த என்கொயரிங்கிற டேபிளுக்கு வரணும். அதுதான் வந்து டாஸ்க். இதை பண்ணிட்டோம்னா இந்த சைட் ஒர்க் ரொம்ப ஓவர், ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்போ இதுக்கு தேவையான சில வேலைகள் எல்லாம் பண்ணணும். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நான் எக்ஸ்டர்னல்லாம் ஆல்ரெடி இருந்த சோர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போறேன். இப்போ இங்க என்ன இருக்கு? ஸோ இந்த ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்முக்கு பதிலாக அந்த ஃபார்மை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சார் சொல்லுங்க. மோகன் ஜாயின் பண்ண முடியல, முடிஞ்ச ரெக்கார்ட் பண்ணிருங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்க, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்க. ஓகே ஆமாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஸோ இந்த பார்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருந்தது ஒண்ணு இருக்குது. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இதான் அந்த ஃபைல். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு கான்டாக்ட் ஃபார்மை வந்து நான் ரெடி பண்ணிடலாம். மேல இருக்கக்கூடிய கான்டாக்டும் இந்த ஃபைலும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இதை அப்படியே இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு ஸோ இங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட் லைன் இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டேன். சாஃப்ட் லைன் போட்டு இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரெடியா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும், இந்த கான்டாக்ட் ஃபார்ம் எடுத்து அதில் கரெக்டாக ஃபீட் பண்ணணும். ஸோ எனக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஃபைலையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். அப்போதான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்பவுமே கம்ப்ளீட்டட் ஆகும். ஸோ அது என்ன ஃபைல் அப்படின்னா, என்கொயரி அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஒன்று இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்கொயரின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு கம்ஃபர்டபுளா. என்கொயரி அப்படிங்கிற ஃபைல், இந்த ஃபைல் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. திரும்பவும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்டாக்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சில ஃபைல்ஸ், முக்கியமான ஒரு டேட்டா மட்டும் எடுத்து அங்கே ஃபீட் பண்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த PHP கோடு. ஸோ இது என்னங்கிறத நான் உங்களுக்கு லேட்டர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு அதை ஃபீட் மட்டும் நான் பண்றேன். இதை காப்பி பண்ணி இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த HTML கோடுனுடைய எண்டில் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க எனி டெம்ப்ளேட் எதை நீங்க எடுத்தாலும் இந்த கடைசியா இந்த கோட்ல போயிட்டு இதை வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். கோட்ல இதை ஃபீட் பண்ணிட்டேன். இந்த கோட்ல இதை ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டான ஒரு ஸ்டெப். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள். நாம இது எதுக்கு பண்றோம்? இது எதுக்கு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேட்டாவை வாங்கி டிபில ஸ்டோர் பண்ண தெரியுங்களா, இந்த இன்செர்ட் கொரிக்காக. நான் பைத்தான் யூஸ் பண்ணல இந்த இடத்துல, PHP யூஸ் மட்டும் தான் பண்ணி டேட்டாவை மட்டும் ஃபீட் பண்றேன். இப்போ ஜஸ்ட் இதனுடைய அடுத்த லெவல் பைத்தான் யூஸ் பண்றோம். அதாவது டேபிள் கிரியேட் பண்றோம், அதுக்குள்ள டேட்டா வந்து வாங்குறோம், யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். யூசர் இருந்து வாங்குறோம் ரன் டைம்ல. யூசர் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது வரணும் அதுக்காக. வெப்சைட். ஓகே. வெப்சைட்ல. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபார்ம் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் இதுல ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஃபார்மையே நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். என்ன ஃபார்ம் அப்படின்னா, ஆல்ரெடி இதுல ஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நீங்களும் இதே ஃபார்மை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல அந்த ஃபீல்டு நேம்லாம் மாறுச்சு அப்படின்னா ஃபார்ம் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அதனால இந்த ஃபார்ம் அப்படியே என்ன வெப்சைட் நீங்க டெவலப் பண்ணும்போதும் இதே ஃபார்மை அப்படியே பேரலா அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இதை காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த HTML ஃபைல அங்க இருக்கக்கூடிய ஃபார்முக்கு பதிலாக இந்த ஃபார்மை வந்து எடுத்து வச்சுக்கிறேன்.
இதுல இந்த ஃபைலை நான் என்னன்னு சொல்லி மாத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா index.php அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறேன். அப்பதான் டிபில, ஏன்னா சர்வர் ஃபைலா இருந்தாதான் டிபில வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை நான் என்னன்னு மாத்திக்கிறேன் அப்படின்னா index.php அப்படின்னு சொல்லி மாத்திக்கணும். ஸோ அதை நான் மாத்திட்டேன். இதை மாத்திட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டேன். இதை மாத்திட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ தென் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபைல்ல இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஸோ இந்த டேட்டாபேஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்றேன். ஸோ டேட்டாபேஸ் நேம் வந்து ஷாப் கிளைண்ட். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கான்ஃபிகர் ஃபைல்ல config.phpன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இங்க வந்துட்டு அந்த டேட்டாபேஸ் நேமை ப்ராப்பரா வந்து மாத்தி விடுறேன். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மாத்தி விடுறேன் ஷாப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். ஷாப் கிளைண்ட்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன். இதான் ஸ்டெப்ஸும். ஸோ முடிச்சிட்டேன். இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது இந்த அப்ளிகேஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ப்ராப்பரா ரன் பண்ணணும். PHP அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ஸோ எனக்கு இது ஃபுல்லாவே ரன் ஆகுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் எனக்கு ரெடியா இருக்கு. ஃபார்மோட டிசைன்ஸ் மட்டும் மாத்தணும். ஸோ இங்க சில டேட்டாஸ் ஃபிட் பண்றேன். சும்மா ஆல்ரெடி டிஃபால்ட்டா ப்ரௌசர் இந்த டேட்டா. ஸோ அப்புறம் ஷாப் கிளைண்ட் கொடுத்துட்டு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா சப்மிட் பட்டனை பிரஸ் பண்றேன். ஸோ சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ணோன்னே ஃபுல்லா ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ்ல இங்க போயிட்டு ஷாப் கிளைண்ட்டை கிளிக் பண்ணி பார்க்குறேன். டேட்டா உள்ள வந்திருக்கணும். ஓகே, என்கொயரி செக் பண்றேன். ஸோ டேட்டா உள்ள வந்துருச்சு. ஸோ இது டேட்டா மட்டும் உள்ள வராம அதுல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு மெயில் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். இந்த மெயில் ஃபங்க்ஷனுக்கு மெயில் வந்து ஜென்ரேட் ஆகி போயிடும். இதே டேட்டா மெயிலுக்கும் போயிடும். லைவ்ல ஹோஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து நமக்கு மெயில் போயிடும். ஸோ ஃபர்தரா கிளைண்ட் வந்து அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டை வந்து பர்டிகுலரா கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த மெயில் ஐடி வழியா நமக்கு டேட்டா, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கிடைக்கிறதுனால ஃபர்தரா பிசினஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் அதனுடைய ப்ராசஸ். பஸ் புரியுதுங்களா? ஹலோ, கொஞ்சம் புரியுது. இப்போ அந்த enquiry.sqlன்னு ஒரு ஃபைல் இருந்துச்சுல, புரியலங்க. என்ன ஃபைலுங்க? enquiry.sql. ஆமா ஆமா ஆமா, அது எதுக்குன்னு கேக்குறீங்க கரெக்டா? அது இல்ல என்ன இருக்குன்னா ஆல்ரெடி நான் டேபிள்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் அதை எடுத்து அங்க வச்சிருக்கேன். மற்றபடி அது நெசசரி எல்லாம் கிடையாது. நான் இங்க எதுக்கு வச்சிருக்கேன்னா இதுதான் டேட்டாபேஸ் ஃபைல் அப்படிங்கறதுக்காக. நீங்க எந்த ப்ராஜெக்ட் வந்து கிளைண்ட்ல ஒர்க் பண்ணீங்கனாலும் இந்த செட் ஆஃப் ஃபைல்ஸ் கிடைக்கும். ஒன்னு .sql ஃபைல் ஒன்னு கிடைக்கும். அது வந்து பேக்அண்ட் ஃபைலு. CSS, ஃபாண்ட், JS, இமேஜஸ், HTML இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைன் ஃபைலு. PHP ஃபைல் அப்படிங்கிறது என்னன்னா சர்வர் ஃபைல் ஆர் python.pyங்கிற பைத்தன் அது சர்வர் ஃபைல்ல உங்களுக்கு இந்த கேட்டகரியில தான் ஃபைல்ஸ். இல்ல அது வந்து நீங்க அது கான்டாக்ட் PHP வந்து நீங்க காப்பி பண்ணி போட்டீங்க. ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க. ஓகே, எஸ் எஸ். இந்த ஷாப் கிளையண்ட்ங்கிறது எங்க இருந்து எடுத்தோம்? இந்த ஷாப் கிளையண்ட் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அந்த டெம்ப்ளேட்லாம் ஆல்ரெடி நமக்கு அவைலபிள், ப்ரீ டெம்ப்ளேட்லாம் ஆல்ரெடி அவைலபிள் இருக்கும். இதெல்லாம் மெஷின் ஜெனரேட் பண்ணும் இந்த கோட் எல்லாமே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த டிசைன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கையில கிடைச்சிரும். இந்த டெம்ப்ளேட்டோட டிசைன்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ஸ்ல இருந்து கிடைக்கும். இதுல உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. நீங்க என்ன கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரியோட வெப்சைட்டை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்றேன் கரெக்டான்னு பாருங்க. நம்ம வந்து எக்ஸாம்பிள வந்து ஒரு நியூ டேட்டாபேஸ் நேம் கிரியேட் பண்ணோம் ஷாப் கிளையண்ட்னு. ஓகே, அதுக்கு ஒரு மேனுவலா கிரியேட் டேபிள் கொடுத்தோம், ஆனா என்ட்ரி ஃபீட் பண்ணல. ஓகே, அப்புறம் நம்ம இந்த W3 லேஅவுட்ஸ் போயிட்டு அந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்குள்ள அந்த கான்டாக்ட் PHP போட்டு லிங்க் பண்ணோம். பண்ணும்போது அதுல இருந்து PHP கோட் எடுத்து உள்ள போட்டோம், டிசைன் ஃபார்ம் கோட் எடுத்து உள்ள போட்டோம் அந்த index.html குள்ள. ஓகே,
PHP கோட் போட்ட இடத்துல டேபிள் கிரியேட் ஆகுமா? டேபிள் வந்து எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா MySQL தான் நம்ம என்கொயரி ஃபைல் போட்டுருக்கோம்ல, enquiry.sql இல்ல போட்டுருக்கோம். ஒரு கண்டென்ட்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க தெரியுமா? அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதாவது அது என்னன்னா இங்க பேஸ்ட் பண்ணது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ். இது இல்ல, இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு ஒரு SQL query எடுத்து ரன் பண்ணி கோ கொடுத்தீங்க. அது வந்து இந்த ஃபைல். இது வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இத நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகே நான் இது டவுன்லோட் பண்ணதா நினைச்சேன். இல்ல இத நான் ரெடி பண்ணிருக்கேன். இந்த query வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். சோ இது நீங்க ஷேர் பண்ணுவீங்க. ஆமா, இத தூக்கி நான் அதுக்குள்ள போட்டுட்டேன். ஓகே இது இந்த டவுட் தான் இருந்தது. ஓகே சோ இது பண்ணிட்டு தான் நம்ம அந்த டெம்ப்ளேட்டே போடுவோம். ஆமா, இத பண்ணிட்டு அங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே டேட்டாபேஸ் ரெடி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் தான் எப்பவுமே ரெடி பண்ணணும். டேட்டாபேஸ் ரெடி பண்ணிட்டு தான் மீதி பார்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணணும். எப்போ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாலும் சரி. ஓகே அப்பதான் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஹலோ பாஸ், புரியுதுங்களா? எனக்கு ஓரளவுக்கு ஓகே ஜி. நீ ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே. ஸோ தென் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுப்போம். அந்த இமெயிலுக்கு வந்து இமெயில் வந்து போயிடும். ஸோ நான் அது வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் செட்டப்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம். தென் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க ரன் பண்றேன். ஸோ இப்போ இங்க இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இதுக்கு தகுந்த மாதிரி போட்டோஸ், இமேஜஸ் இதெல்லாம் நான் மாத்திக்கலாம். எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அதை வந்து ஓபன் பண்றேன். எங்கன்னா இந்த இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த இமேஜஸ் ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டு இதுக்கு பதிலா இதே நேம்ல வேற ஒரு இமேஜை வந்து வைக்கணும். சோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா வேற ஒரு இமேஜ் வந்து வைக்கணும். இங்க இதே ஃபைல் நேம்ல வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 JPEG இமேஜ்னு இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இமேஜ் கூட நான் எடுத்து வந்து வைக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ்ல இதுல இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு இங்க நான் இதை வந்து மாத்துறேன். என்னன்னு சொல்லி மாத்துறேன் அப்படின்னா ரீநேம் பண்ணி 2 அப்படின்னு சொல்லி மாத்துறேன். ஸோ இந்த இதை ஓகே இதில் மாற்றிட்டேன். இப்போ வந்துட்டு நான் அங்கே போயிட்டு பேஜில் நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் மாறி இருக்கு. ஒரு இடத்துல எனக்கு இமேஜ் மாறி இருக்கும். இங்கடாது இது மாறுனது உப்பு கம்மியா போட்டுருக்காங்க. புள்ளி நிறைய கற்றுருக்காங்க. இது நான் ஹிஸ்டரியை கிளியர் பண்ணி பார்த்தோம்னா ஸோ நார்மலாக அந்த இது வந்துடும். ஃபோட்டோ வந்துடும். இது ஹிஸ்டரியில தான் இருக்கு.
ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணணும். கேப்சஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா பஸ் வந்துருக்குங்களா? ஹலோ பஸ் இப்போ இவ்வளவுதான் ஜி. அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிள், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னா ப்ரோக்ராம் வந்து நான் இப்போ ஒருவேளை நான் டெக்னிக் ரொம்பவும் நாட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி ப்ரோக்ராமை பார்த்தாலும் ஒரு இது இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கலர் கலரா இருக்கிறதெல்லாம் விட்டுறணும். இந்த கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருகருன்னு இருக்குது அல்லவா, இதை மட்டும் பிடிச்சி மாத்தினீங்கன்னா வெப்சைட்டை வந்து ஃபுல்லாவே எடிட் பண்ணிடலாம். ஹலோ இந்த index.phpங்கிறது எப்படி நமக்கு பை ஆட்டோமேட்டிக்கா இருந்ததோன்னா இல்ல நம்ம மேனுவலா டவுன்லோட் பண்ணோம்ல? இல்ல, டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணும்போது அது index.html இருந்தது. டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணும்போது நான் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ண இல்லவா, அது வந்து index.html இருந்தது. அத நான் வந்து dbல ஸ்டோர் பண்ணுங்கறதுக்காக அது index.phpன்னு சொல்லி நானே மாத்திட்டேன். சும்மா ரீநேம் பண்ற மாதிரியா? ரீநேம் பண்ணும்போது .html பதிலா .phpன்னு சேவ் பண்ணிக்கணும். அப்பதான் dbல வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேற ஒரு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணா அதுக்கும் தனியா இந்த மாதிரி இருக்கும். அதே index.html அங்க ஃபைல் இருக்கும். அதுவேளை அதே சேவ் as கொடுத்து index.phpன்னு மாத்தணும். எக்ஸ்டென்ஸ் வந்து சர்வர் வந்து PHP, ஏன்னா HTML வந்து கிளைண்ட் சைடு. நான் சர்வர்ல தான் எனக்கு DB ஒர்க் ஆகும். ஓகே, இந்த enquiry.sql மட்டும் நாம மேனுவலா கிரியேட் பண்ணா அந்த ஃபைல் நான் இப்போ உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு மெயில். ஓகே, அந்த contact.phpங்கிறது contact.php உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுறேன். அந்த ரெண்டு ஃபைல் இல்ல, அது என்னதுன்னு கேட்டேன். அது என்னன்னா ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருந்த ஃபைல். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கான்டாக்ட் ஃபைல் இருக்குமா? நான் இன்னொரு கிளைண்ட்டுக்கு ஒரு வெப்சைட் பண்ணுவேன்னா அப்ப என்ன பண்ணுவோம், அதை காப்பி பண்ணி நமக்கு வந்து எப்பவுமே என்னது ஒரு டெம்ப்ளேட் சேம், கண்டென்ட் மட்டும் டிஃபரெண்ட் ஆகும். அந்த கண்டென்ட் தென் அந்த இது மட்டும் மாறும், மீதி எல்லாம் ஒண்ணுதான், கிளைண்ட் எல்லாம் ஒண்ணுதான். மீதி டேட்டா என்ன போட்டோ கண்டென்ட் மட்டும் மாறும், மீதி எல்லாம் சேம் தான். இப்போ எந்த பிசினஸா இருந்தாலும் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கணும்ல. அதுதான் வேற ஒண்ணு. இங்க வந்து நம்ம வந்து பைத்தானே யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து SQLையும் எக்ஸாம்பிள் SQLையும் இந்த PHP யூஸ் பண்ணி வெப்சைட்டே ஹோஸ்ட் பண்ணிட்டோம், டேட்டாவும் வாங்கிட்டோம். எஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து லைவ் சர்வருக்கு மூவ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் லைவா நான் வெப் சர்வரை வாங்கிட்டு வெப் ஹோஸ்டிங் வாங்கிட்டு இதை கொண்டு அங்க மூவ் பண்ணிட்டேன்னா என் கிளைண்ட் வெப்சைட் அங்க பார்க் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அடுத்தது வந்து அவங்க கேட்கற மாதிரி அப்டேட் மட்டும் பண்ணி சைட்டை வந்து கொடுத்துட்டோம்னா ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டடா ஹேண்டில் பண்ணதா இருக்கும். ஓகே, அது எப்படி நம்ம இந்த ஃபைல்ஸ் அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? ஆமா, அடுத்தது சர்வருக்கு மூவ் பண்ணணும். இந்த ஃபைல் வந்து சர்வருக்கு மூவ் பண்ணணும். ஹலோ ஓகேப்பா, கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, நான் ஒர்க் பண்ணி பாக்குறேன். இதை நான் இப்போ உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுறேன். இதை நீங்க ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இதை மெயில் அனுப்பிச்சிடுறேன். எனக்கு வந்து 4 இது சேர்த்து ஒரு குரூப் மெயில் ஒன்று கிரியேட் பண்ணிடுறீங்களா? எனக்கு ஈஸியா இருக்கும் ரிசோர்ஸ் ஷேர் பண்றேன். ஒரு குரூப் மெயில் மாதிரி கிரியேட் பண்ணிடுறீங்களா? எல்லாம் ஆட் பண்ணிடுறீங்களா? ஓகே ஜி. நான் இப்போதைக்கு நான் வாட்ஸ்அப்ல எனக்கு மெயில் ஐடி அனுப்பிச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்றேன், எனக்கு வாட்ஸ்அப் உங்க மெயில் ஐடி அனுப்பிச்சுடுங்க, நான் அனுப்பிச்சுடுறேன். ஹலோ ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு, சரிங்களா? ஓகே, இதே மாதிரி வச்சுட்டு இதுல ஒரு 5 சைட்டாவது நீங்க பண்ணணும் மினிமம். அப்பதான் வந்து கிளைண்ட் சைடு நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க. நான் என்ன கிளைண்ட் சைட் டீச் பண்ணல, நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பேன் ஃபர்தரா. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க இதுல நிறைய ஏரியாவை கத்துக்கணும். அப்பதான் நீங்க பைத்தானோட டேட்டாவை ஃபீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஜாங்கோங்கிற ஃப்ரேம் ஒர்க்கு வரக்கு முன்னாடி இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஜாங்கோல ஒர்க் பண்ண முடியும்.
ஹலோ ஹலோ பாஸ் ஆனா சொல்லுங்க. நான் என்ன அந்த SQL கனெக்ட் பண்ணலண்ணா. அது கனெக்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நான் இதுக்கும் புது யூசர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதுல போய் இப்போ 2.7 இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே இன்னைக்கு ஓகே வந்து இன்னைக்கு வேற ஒரு மிஷின் எடுத்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன், பார்க்கலாம். ஓகே ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா கொண்டு வந்துடும். ஓகே, இப்போ அந்த MySQL இம்போர்ட் MySQL DBன்னு கொடுத்தா கனெக்ட் ஆகுது, MySQL.connector கொடுத்தா கனெக்ட் ஆகல. இப்போ நான் இம்போர்ட் MySQL DBன்னு கொடுத்தா அதுக்கு கீழே வர ஸ்டெப்ஸ் எனக்கு தெரியாது, அது என்ன பண்றது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணு இல்ல, அந்த ஆப்ஜெக்ட் நேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட் நேம் எங்கெல்லாம் கனெக்ட் இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து MySQL DBங்கிறது யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம், காரணம் இல்ல. ஓ ஓ ஓ அதே குவரியில நம்ம ரீப்ளேஸ்மென்ட் பண்ண மாதிரி. அதே ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்க சரி, சர்வர் ட்ரை பண்ணி பார்க்கறேன். வேற ஒரு இது வந்து ஃபீட் ஆயிருக்கு, அதுதான். ஓகே ஓகே, நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? சரி ஓகே, நான் இந்த ரெக்கார்ட் வீடியோவும் இது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ நேத்து அப்லோட் பண்ணுங்க, நான் இன்னைக்கு எல்லாம் லிங்க் அனுப்பிச்சிடுறேன், செக் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இந்த ஃபைல் மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க, எனக்கு நான் ஈவினிங் ஃப்ரீயா இருப்பேன், செக் பண்ணி பார்க்கறேன். சரி ஓகே, நான் இப்ப மெயில் அனுப்பி இது பண்ணுறேன். சரிங்க, சரி ஓகே, எனக்கு மெயில் ஐடி மட்டும். ஓகே, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு மீட்டிங் டைம்? மீட்டிங் டைம் அவ்வளவுதான், எண்டில் இருக்குங்க. இன்னொரு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு 5 minutes தான் இருக்கும். 5 minutes இருக்கா? சரி ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா ப்ராக்டிக்கல் சில டவுட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அந்த வேற ப்ராஜெக்ட் பேசிட்டு இருந்தோம்ல, பைத்தான்ல மட்டும் பண்ணிட்டு பைத்தான் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு ஆப் கிரியேட் பண்றது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ அதுக்கு இந்த மாதிரி இண்டெக்ஸ் PHP யூஸ் பண்ண மாட்டோம்ல ஆப்புக்கு? அதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா அது என்னைக்கு வெப்புக்குள்ள ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் டெவலப் பண்ணிட்டீங்க, ஓகே, பைத்தான் நீங்க டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்னன்னா வெப் யூசர்ஸ் வந்து உங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்ண நீங்க ஆசைப்படுவீங்க, அப்ப வந்து உங்களுக்கு இது வந்து தேவைப்படும். ஓகே ஓகே ஓகே. அதாவது நீங்க மட்டும் ஆஃப்லைன் யூஸ் பண்றதுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படியே டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்னைக்காச்சும் நீங்க வந்து அது வெப் யூசர்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ வந்து உங்களுக்கு இது தேவைப்படும் நிச்சயமா. இது இல்லாம உங்களால அதை உள்ள கொண்டு வர வைக்கவே முடியாது. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு 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 3 pagesக்கான கண்டென்ட் இருக்கு. ஓகே, அது வந்து ஒரு ரீடபிள் புக் மாதிரி. ஓகே ஓகே, இதை வந்து நான் இப்போ ஆப்பை கிரியேட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும். அதாவது யார் யாருக்கு வந்து they wanted to install and wanted to use of it, let them use. ஓகே. அது என்ன அப்படின்னா வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும், என்னென்ன செக் பண்ணணும், ஓகே, வாஸ்து எப்படி பார்க்கணும், அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்ததுன்னு எப்படி செக் பண்ணணும், ஏன்னா என்ன இருந்தா வீடு கட்டக்கூடாது, என்ன இருந்தா வீடு கட்டலாம். ஓகே. சோ அந்த மாதிரி அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் அதுல ஜெனரலா இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. ஒரு புக் மாதிரி ஒரு 3 பக்கம் PDF டாக்குமெண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இதை நான் ஆப் கிரியேட் பண்ணனும்னா என்னென்ன பேசிக்கா எனக்கு வேணும்? பேசிக்கா என்ன பண்ணனும்னா இந்த HTML ல ஃபர்ஸ்ட் அதை ஜெனரேட் பண்ணிரணும். நீங்க என்ன பண்றீங்களோ அதை HTML க்கு ஜெனரேட் பண்ணிரணும். ரொம்ப சிம்பிளா பண்ணனும் அப்படினா. ஓகே. இது HTML க்கு ஜெனரேட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நேட்டிவ்ல கிரியேட் பண்ணிட்டு நாம ஆப்பா மாத்திரலாம். ஈஸியா கொண்டு வந்துடலாம். இந்த இங்க இருக்குல்ல, இப்ப Black கலர் பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி கோட்ல ஃபீட் பண்ணாத ஃபர்ஸ்ட். நான் அதுக்கு ஒரு சோர்ஸ் வேணா இன்னைக்கு அனுப்பிச்சுடுறேன், அதுல கோட்ல ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்து நீங்க ஆப்பா மாத்திரலாம். அது வந்து டெம்ப்ளேட் அதுக்கும் இருக்குமா? ப்ரீ டெம்ப்ளேட் இருக்கு. ஜஸ்ட் அது கண்டென்ட் மட்டும் போட்டுட்டா போதுமா? கண்டென்ட் மட்டும் போட்டுட்டா போதும். ஓகே, அது எப்படி தமிழ் லாங்குவேஜ் எல்லாம் மாத்துறாங்களா? அதுல கூகுள் டிரான்ஸ்லேட்டரும் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி கூட நீங்க ஃபீட் பண்ணிடலாம். அல்லது ரீஜனல் லாங்குவேஜ்க்கு மாறணும் அப்படின்னா கூகுள்ல இன்னொரு பெய்டு API ஒன்னு இருக்கு, ஃப்ரீ APIயும் இருக்கு, டிரான்ஸ்லேட்டர் API. அதை யூஸ் பண்ணீங்கன்னாலும் ரீஜனல் லாங்குவேஜ் மாறிடும். இப்ப நான் கர்நாடகால இருக்கேன்னா அந்த லாங்குவேஜ்க்கு வரும், டெல்லியில இருக்குன்னா ஹிந்தியில வரும், தமிழ்நாட்டுல இருந்தா தமிழ்ல வரும், ரீஜனல் லாங்குவேஜ்க்கு மாறும். இல்ல இப்போதைக்கு தமிழ்ல போடுவோம், இல்ல இங்கிலீஷ்ல போடுவோம், அப்புறம் பாப்போம். ஓகே. இல்ல நம்ம எக்ஸாம்பிள் ட்ரை பண்றோம், எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ட்ரை பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம ஐடியாஸ் நம்ம கரெக்டா தான் கொண்டு வருவோம். ஆமா ஆமா. ஓகே, அப்ப அதை அனுப்பிச்சு விடுங்க, நான் அதுவும் ட்ரை ரெடி பண்ணி உங்களுக்கு மட்டும் அனுப்புறேன், நீங்க வெரிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்க ஜி, ஓகே ஜி, நிச்சயமா. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ணுவேன், தப்பா இல்ல. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஷாப்? அது பண்ணியாச்சுங்க ஜி. அது ஸ்டார்ட் பண்ணி நேத்து 4 பொண்ணுங்க ஜாயின் பண்ணிருக்காங்க ஜி. வாவ் கிரேட். நான் உங்க வெப்சைட் பார்த்தேன், இன்னொருத்தர் இருக்கார் போல இருக்கு கூட. ஆமா, என்னோட ஃப்ரெண்ட் தான். 2 பேரும் ஃபுல் டைமா எடுத்துக்கிறீங்களா? 2 பேரும். தம்பி தனியா ஒரு SEO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தனியா வச்சிருக்காரு. அவர் வந்து எனக்கு எப்பவுமே உதவியா இருப்பாரு. என்னுடைய வலது கை, எனது வலது கை.
எனது இடது கை அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கிறாங்க, எல்லாம் ரூம்மேட்ஸ் தான். ஓகே. இல்ல இப்ப நீங்க கோயம்புத்தூர் டெய்லி கோயம்புத்தூர்ல அங்க போய் கிளாஸ் எடுத்து வரீங்களா எப்படி? இல்ல வீக்லி ஒன்ஸ் நான் அதாவது இந்த வீக்கோட முடியுதுங்க எனக்கு. ஓகே. இந்த வீக் சாட்டர்டேல இருந்து அங்கதான் இருப்பேன். அடியன் அங்கதான். சொல்லுவீங்க இருப்பீங்களா? ஓகே ஓகே. இப்போ அங்க வந்து டெய்லி கிளாஸ் போயிட்டு இருக்க எப்படி? இல்லைங்க, அங்க வந்து இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஒண்ணு இருக்குங்க, அதே பொண்ணுங்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்கு. ஓகே ஓகே. அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் வீக்கெண்ட் கிளாஸ். இன்னும் ரெகுலர் கிளாஸ்க்கு இன்னும் ஆள் பிடிக்கலீங்க, இனிமேல் தான் ஆள் பிடிக்கணும். இந்த ஆள் பிடிக்கிறதே ஒரு பெரிய சவால். இப்ப கோயம்புத்தூர்னா ஆள் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அங்க ஆள் பிடிக்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம் தான். பொண்ணுக்கு பழைய ரெஃபரன்ஸ் இருந்தது, பழைய ஸ்டூடெண்டோட ரெஃபரன்ஸ் ரெஃபர் பண்ணங்காட்டி உடனே கிடைச்சிச்சு. இனிமேல் தான் ஆள் பிடிக்கணும். பெருந்துறையில ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? பெருந்துறையில ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்னா, அது எங்க அம்மாயோட ஊருங்க. என்ன அம்மா வந்து ஃபைனலா அங்கதான் செட்டில் ஆகணும் நீ அப்படிங்கறது எங்க அம்மாவோட ஆசை. ஏன்னா அந்த வாரிசுல வந்து ஒரே இது வந்து நான் ஒருத்தன் தான். அந்த நான் நினைச்சேன்னா ஒரு அங்க காலேஜஸ் நிறைய அதிகம் கவரேஜ் இருக்கும் அந்த மாதிரி நினைச்சேன். கரெக்ட். பொண்ணு கிடைக்குதாங்க, வேற ஒண்ணு. எங்க அம்மா கடைக்குட்டி சிங்கமா இல்ல, நான் கோயம்புத்தூர்ல பெரிய உத்தியோகத்துல இருக்கேன்னு யாருக்கு தெரியும்? பெருந்துறையோட கரெக்ட். அதான். ரெண்டாவது காலேஜஸ் நிறைய இருக்கு, அப்படியே கவர் பண்ணிக்கலாம். அது ஒரு செகண்ட் சினாரியோ. நமக்கு மேக்ஸிமம் ஆன்லைன்ல தானங்க ட்ரைனிங், எல்லாம் ஆன்லைன்ல தானே இருக்கு. ஓகே. நான் வந்து உங்க டீடைல்ஸ் வந்து கரூர் எஸ்விஎஸ் காலேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே சார். ஓகே ஜி. ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவங்க கிளாஸ் ஜாவா கிளாஸ் கேட்டாங்க. நான் வந்து இல்ல இந்த மாதிரி எனக்கு தெரியாது, இன்னொருத்தர் தெரிஞ்சவர் இருக்காரு, உங்க டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். மைட் பி நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர்ல அவங்க கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஜி, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். கண்டிப்பா. எனக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்ணி தந்துறேன். எனக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணது நீங்க பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே, நிச்சயமா நிச்சயமா. My doubts are over. I think we hand over to Partha and Raj. ஓகே ஜி, சொல்லுங்க. டவுட்லாம் இது இல்லைங்க, பண்ணி பார்த்தா. ஓகே ஜி, நான் இப்ப இந்த சோர்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன், ட்ரை பண்ணி பாருங்க. பூபதி, அந்த இதை வந்து நீங்க மெயில கிரியேட் பண்ண சொல்லுங்க. புரியலைங்க. குரூப் மெயில். ஆமாங்க ஆமா. அதுக்கு பதிலா அந்த குரூப்பா இதுல கிட்டப்ல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுலயே வச்சுக்கலாம். ஓகே ஓகே, அப்படியே பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிக்கலாம். அப்படி கிரியேட் பண்ணிடுறேன் நான். ஓகே, அப்படியே பண்ணிடுங்க. அதை கிரியேட் பண்ணிட்டு அந்த லிங்கை கொடுத்தா அதுல இருந்து எனக்கு அதுல நம்ம அப்லோட் பண்ணி அதுலயே எடுத்துக்கலாம். அது ரொம்ப கம்ஃபர்டபிள். ஓகே ஜி. ஓகே சரி, இருந்தாலும் டப்புன்னு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே ஜி. ஓகே ஜி. Thank you. Thank you. Bye.